என் அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் வாழ்வாதார பிரச்சனை. இந்த பிரச்சனையில் தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விரும்புகிற, அவர்களுடைய நலனை விரும்புகிற யாராக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், கொஞ்சம் ஈகோ பார்க்காம கொஞ்சம் விவேகமாக சிந்திச்சு செயல்பட வேண்டும்னு கேட்டுக்கிறேன். அன்பிற்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும், 2 பொது உடைமை கட்சியினுடைய தோழர்களாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாம் என்னோட வயதில் மூத்தவங்க, அனுபவசாலிகள், பல போராட்டங்களை முன்னின்று நடத்துனவங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய அரசியல் அறிவுக்கும் உங்களுடைய போராட்டங்களுக்கும் இடையில் நான் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் எனக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம். ஆனாலும் இந்த தமிழ் சமுதாயத்தின் மேலே உள்ள பற்றினால மத வெறி இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்து விடக்கூடாது என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ விளையாட்டுத்தனமாக அதிக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளில் ஜெயித்துவிட்ட விஜய் அவரை, அவருடைய கட்சி எம்எல்ஏக்களை அச்சுறுத்தியோ விலைக்கு வாங்கியோ மதவாத சக்திகள் இந்த நாட்டில் நுழைஞ்சக்கூடாது, தமிழ்நாட்டில் நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற ஆதங்கத்தில் மட்டும் நான் இதை பேசுகிறேன். தயவு செய்து அன்பிற்குரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, அன்பிற்குரிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் பெரியவர் அவர்களே, பொது உடைமை கட்சி, 2 பொது உடைமை கட்சிகளின் தலைவர்களே, இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ பார்க்காம விஜய்க்கு ஆதரவு கொடுத்து அவர் மெஜாரிட்டியை நிரூபிக்கட்டும். அவருடைய அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதிர்ச்சியடைந்த அரசியல்வாதி. இந்த சூழ்நிலையுடைய எப்படி அணுகணும்னு அவருக்கு பக்குவம் தெரியும். அவரும் அதே மாதிரி அணுகுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜாதி ரீதியாக இந்த சமுதாயம் பிளவுபட்டு நிற்குது. தாவேகாவில் உள்ள பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை ஜாதி ரீதியாகவோ வேற ஏதோ ஒரு ரீதியாகவோ அல்லது அச்சுறுத்தியோ பாஜகவால் அவர்களுடைய வழிக்கு கொண்டு செல்ல முடியும். வட மாநிலங்களில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஒரு நிலைக்கு போயிடாம அதற்கு முன்பாகவே இந்த தலைவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஒரு அறுதி பெரும்பான்மையோடு அவர் ஆட்சி அமைக்கட்டும். நீங்கள் வழி நடத்துங்க, உங்களுடைய வழிகாட்டுதலில் அவர் ஆட்சி நடத்தட்டும். ஒரு 2 வருஷம் பார்ப்போம், 1.5 வருஷம் பார்ப்போம். அவர்கள் நல்லா போகிறாங்களா, எப்படி பண்ணுறாங்கங்கிறது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள்கிட்ட இருந்தே அந்த மாற்றம் வரட்டும். ஏதோ மாற்றம் வேணும்னுட்டு இன்னைக்கு மாட்டிக்கிட்டு மக்கள் முழிச்சிடக்கூடாது. இருந்தாலும் நம்ம தமிழ் மக்கள், நம்ம பிள்ளைங்க தப்பு செஞ்சுட்டா நம்ம வீட்டை விட்டா விரட்டி விட்டுருவோம். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள் தவறு செஞ்சிட்டாங்க. அவர்களுடைய தவறுகளுக்கு நம்முடைய பெரியவர்களும் அவங்க ஆசைக்காக மாற்ற வேணும்னு சொல்லி ஒரு வீழ்த்து போயிட்டாங்க. அதற்காக நம்ம அவங்கள இழந்துட முடியுமா? அந்த பிள்ளைகளை நம்ம கைவிட்ட முடியுமா? அவங்களையும் நல்வழிப்படுத்தி கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. ஒரு சமூக போராட்டவாதியாக, சமூக ஆர்வலராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் இதை சொல்கிறேன். தமிழ் மொழி மேலே, தமிழ் இனத்தின் மேலே, தமிழ்நாட்டின் மேலே அக்கறை கொண்டு நான் அதை சொல்கிறேன். தயவு செய்து விஜய் ஆட்சி அமைக்கட்டும். அதற்கு தொல் திருமாவளவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் தோழர்களே, 2 பொது உடைமை கட்சி
தோழர்களே நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.